ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம நிறைய இந்த சேனலில் நியூஸ் பேப்பர் வீடியோஸ் முன்னாடி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இனிமேல் நியூஸ் பேப்பர் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேசிக்ஸை ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த ஜாகிரஃபியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு யூபிஎஸ்சியில் 7லேருந்து 8 கொஷின் கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜியோகிராஃபிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மேப்பிங் எக்ஸசைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த மேப்பிங் எக்ஸசைஸ்லேருந்தே உங்களுக்கு 7லேருந்து 8 கொஷினில் 4 கொஷினை கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி இந்த வேர்ல்டு மேப் சீரீஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேர்ல்டு மேப் சீரீஸில் ஏஷியாவை பார்க்க போகிறோம். ஏஷியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் இது பார்ட் 1 வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஷியா வீடியோ அப்படின்னு சொன்னோம். ஸோ ஏஷியா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மேப்பை பற்றி கொஞ்சம் ஐடியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வேர்ல்டு மேப்பில் 7 காண்டினென்ட்டு அப்புறம் 5 ஓஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 7 காண்டினென்ட்டை நான் சொல்கிறேன். 1 ஏஷியா, செகண்டு யூரோப்பு, அடுத்து ஆஃப்ரிக்கா, அடுத்து நார்த் அமெரிக்கா, அடுத்து சவுத் அமெரிக்கா. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா அண்டார்டிகா, அடுத்து ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு ஓஷனும் தெரியணும். பெசிபிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அடுத்து அண்டார்டிக் ஓஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை சதர்ன் ஓஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பார்ட்டில் ஏஷியன் காண்டினென்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஏஷியன் காண்டினென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பார்டரை நம்ம கிளியராக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, பாருங்கள், யூரோப்போ ஏஷியா ஒன்று கூட தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று செப்பரேட் பண்ணி தான் அதை பார்டர் பண்ணுது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், யூரோப்பும் ஏஷியாவுக்கும் யுரேஷியான்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்டர் யூரோப்லேருந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஏஷியா இருக்குது, இந்த இடத்துல யூரோப் இருக்குது. அப்போ நடுவில் என்ன பிரிக்குது அப்படின்னா, அதுதான் உரால் மவுண்டெயின். ஓகேங்களா? என்னது அது? உரால் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உரால் மவுண்டெயின் இந்த சைடில் இருக்கிறது ஏஷியா, இந்த சைடில் இருக்கிறது யூரோப். கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு காஸ்பியன் சி இருக்குது. காஸ்பியன் சீக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறது யூரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வாங்க, இந்த இடத்துல பிளாக் சி இருக்குது. என்ன சி இருக்குது? பிளாக் சி. ஸோ இந்த பிளாக் சீக்கு மேலே இருக்கிறது யூரோப்பு, கீழே இருக்கிறது ஏஷியா. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு யூரோப்பு, கீழே ஏஷியா. ஸோ அடுத்து பாருங்கள், மெடிடேரியன் சி. மெடிடேரியன் சீக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஏஷியா. ஓகேவா? ஸோ மெடிடேரியனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஏஷியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெட் சி. ரெட் சீக்கு இந்த பக்கம் ஏஷியா வரும். ஓகேங்களா? ஸோ இப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கா, இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏஷியா இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டுக்கு போயிடும். ஸோ அடுத்து பாருங்கள், அப்படி இந்த இடத்துல எல்லாம் வர்றது எல்லாமே ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்டர் எங்கே இருக்குது, ஏஷியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் உரல் மவுண்டெயின்ஸ் ஏஷியாவையும் யூரோப்பையும் பிரிக்குது. பிளாக் சி மேலே இருக்கிறது யூரோப்பு, கீழே ஏஷியா. மெடிடேரியன் சீக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஏஷியா. அடுத்து காஸ்பியன் சீக்கு கீழே இருக்கிறது ஏஷியா, மேலே இருக்கிறது யூரோப் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் அப் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நம்ம ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஷியாவையே கம்ப்ளீட்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது லொக்கேஷன் வைஸில் நம்ம மேப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்த் இருக்குது, சவுத் இருக்குது, வெஸ்ட் இருக்குது, ஈஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே தான் ஒவ்வொன்று பக்கத்துலேயும் ஏஷியா போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஏஷியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 4 ஏஷியா நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இதை தவிர்த்து ஒரு 2 ஏஷியா இருக்குது. ஒன்று சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகேங்களா? சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்த இடத்துல சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மேப்பே உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் நார்த் ஏஷியா, அதாவது ரஷ்யா. கிளியரா? ஸோ அடுத்து வாங்க, சவுத் ஏஷியா. சவுத் ஏஷியா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான். கிளியர்?
ஸோ அடுத்து பாருங்கள், இந்த கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து வெஸ்ட் ஏஷியா. மொத்தமாக அரப் கண்ட்ரிஸை வந்து வெஸ்ட் ஏஷியா. ஸோ ஈரான், அர்மேனியா, அசர்பைஜான், டர்க்கி, சிரியா, ஈராக், ஜார்டன், சவுதி அரேபியா, யெமன், ஓமன். ஓகேங்களா? ஸோ இதை நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா. கிளியரா? சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த இடத்துல எல்லோ கலராக இருக்கிறது, அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஈஸ்ட் ஏஷியா வரும். ஓகேங்களா? ஈஸ்ட் ஏஷியா, சைனா, மங்கோலியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான், தாய்வான், ஹாங்காங். ஓகேங்களா? ஸோ இத்தனை கண்ட்ரிஸும் நம்ம ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம 6 டைப்ஸாக வந்து ஏஷியாவை பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன் இதை வந்து நான் பிரிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பற்றி சொல்லுங்கள், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் பற்றி சொல்லுங்கள், இப்படி தான் கொஷின்ஸ் வரவும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ஏஷியாவை வந்து மறுபடியும் பிரிக்கலாம். ஸோ இதை வந்து நார்த் ஏஷியான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ரஷ்யா இருக்குது. ஸோ நார்த் ஏஷியாவையும் யூரோப்பையும் பிரிக்கிறது உரால் மவுண்டன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வாங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, காஸ்பியன் சி. காஸ்பியன் சிக்கு இங்கே இருக்கக்கூடியது வந்து சென்ட்ரல் ஏஷியா. ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஒரு 5 கண்ட்ரிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லுவோம். அடுத்து வாங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியாவை சுற்றி இந்த இடத்துல பிளாக் சி, மெடிட்டேரியன் சி, ரெட் சி. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது, இந்த இடத்துல வந்து நமக்கு 3 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா. ஸோ இதெல்லாம் என்ன என்ன ஏஷியா? இது சவுத் ஏஷியா. ஓகேங்களா? இந்த இடத்துல நேபாளும் வரும், பங்களாதேஷ் வரும், பூட்டான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, சவுத் ஏஷியா. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல சில கண்ட்ரிஸ் வருது, இதுக்கு பேர் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட் ஏஷியா, சைனா. ஓகேங்களா? ஸோ சைனா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பானு. ஓகேங்களா? இந்த இடத்துல தாய்வானு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஏஷியாவை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை இந்த பார்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றா போகிறேன். ஓகேங்களா? ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தோனேஷியாவை பற்றி பார்க்கலாம். இந்தோனேஷியாவோட பியூட்டி என்ன அப்படின்னா, நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எத்தனை ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 48 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது கரெக்டான கணக்குன்னு சொல்ல முடியாது, பட் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். எத்தனை ஐலாண்ட்ஸு? 48 ஐலாண்ட்ஸு. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐலாண்ட்ஸை சொல்கிறேன். 1 சுமத்ரா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சுமத்ரா, ஜாவா, போர்னியோ, சுலவேசி. ஓகேங்களா? டிமோர் லெஸ்டே. ஓகேங்களா? இது வந்து இந்தோனேஷியாக்குள்ளே வராது. செப்பரேட்டாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு தனி நாடு. ஓகேங்களா? டிமோர் லெஸ்டே அப்படிங்கிறது தனி நாடு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இந்தோனேஷியாவுக்கு. அடுத்து பாருங்கள், நான் 4 சொன்னேன். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த பாலி. பலி கிடையாது, பாலி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ கினி இருக்குது. ஓகேவா? ஸோ இத்தனை ஐலாண்ட்ஸ் வந்து இந்தோனேஷியாவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு மலேசியா, இந்த இடத்துல 2 இடத்துலையும் மலேசியா இருக்குது. இங்கே ஒரு குட்டி நாடு இருக்குது, அதுக்கு பேர் புருனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புருனை கண்ட்ரி, பார்னியோ வந்து ஐலாண்டு. அந்த ஐலாண்டு எங்கே இருக்குது? ஐலாண்ட் அப்படின்னா தீவு. தீவு எங்கே இருக்குது? இந்தோனேஷியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்னியோ புருனைக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்தோனேஷியன் ஐலாண்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு ரிவிஷன் போகலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது? சுமத்ரா, ஜாவா. இது இந்த இடம் என்ன சொல்லுவோம்? இதை போர்னியோ. ஓகேங்களா? பார்னியோவா புருனையா? பார்னியோ. ஓகேவா? சுலவேசி, இதை வந்து செலபஸ் ஐலாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு நாடு இருக்குது, இதுக்கு பேர் என்ன? டிமோர் லெஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி தீவு இருக்குது, அந்த தீவுக்கு பேர் என்ன? பாலி. தீவுக்கு பேர் என்ன? பாலி. இங்கே நியூ கினி. ஓகேங்களா? ஸோ இந்த ஐலாண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன ஐலாண்ட்ஸு? இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த கண்ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இந்தோனேஷியாவுக்கு மேலே இங்கே ஒரு இடம்,
இங்கே ஒரு இடம் இருக்குது. இதை நம்ம என்ன சொன்னோம்? புருனை அப்படின்னு சொன்னோம் இந்த இடம். ஓகேங்களா? இந்த 2 இடத்துக்கு பேர் என்ன? மலேசியா. ஓகேங்களா? ஸோ மலேசியாவில் 2 இருக்குது. வெஸ்ட் மலேசியா, ஈஸ்ட் மலேசியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் மலேசியா, ஈஸ்ட் மலேசியா. இங்கே ஒரு குட்டி தீவு இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் என்னது? சிங்கப்பூர். ஓகேங்களா? இந்த நாடுக்கு பேர் என்ன? சிங்கப்பூர். பார்க்குறது தான் குட்டியாக இருக்குது, ஆனால் வளர்ச்சியில் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? சிங்கப்பூர். அடுத்து பாருங்கள், நம்ம இங்கே பார்க்கலாம். மலேசியா நான் சொன்ன மாதிரி இதை வெஸ்ட் மலேசியான்னு சொல்லுவாங்க, இதை ஈஸ்ட் மலேசியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இதுக்கு நாட்டுக்கு பேர் என்ன? புருனை. இந்த இடம் போர்னியோ ஐலாண்ட். ஓகேங்களா? எங்கே வரும்? இந்தோனேஷியாவில் வரும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சிங்கப்பூர் சொன்னேன். மலேசியா, அதாவது வெஸ்ட் மலேசியாவுக்கு கீழே சிங்கப்பூர் இருக்குது. கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து எது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தோனேஷியாவை கவர் பண்ணியிருக்கோம், மலேசியாவை கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு நாடு இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் என்ன? ஃபிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன? ஃபிலிப்பைன்ஸ். ஸோ அடுத்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னா இதை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, யூபிஎஸ்சியோட ஃபேவரட் ஏரியா இது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்கள், லாவோஸ், மயன்மார் இந்த பார்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். லாவோஸ் வந்து கம்போடியா கூட பார்டர் பண்ணுமா, இல்லை தாய்லாந்து வந்து வியட்நாம் கூட பார்டர் பண்ணுமா, இந்த மாதிரி கொஷின்ஸு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், லாவோஸ் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி வந்து நாடுகள், ஓகேங்களா? சுற்றி எங்கேயுமே வந்து கடல் கிடையாது. அதை தான் லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது லாவோஸை வந்து வச்சுக்கிட்டு நம்ம அதை சுற்றி கண்ட்ரிஸை வந்து மேப் பண்ணலாம். ஸோ லாவோஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மயன்மார். முன்னாடி என்ன சொல்லுவாங்க? பர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மயன்மார், இப்போது அதோட பேர் மயன்மார். இந்த பக்கம் தாய்லாந்து, இங்கே வந்து கம்போடியா, இந்த பக்கம் வந்து வியட்நாம், மேலே வந்து சைனா. கிளியரா? ஸோ இந்த லாவோஸை வச்சுக்கோங்க. மயன்மார், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், அடுத்து வந்து மேலே சைனா. ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுட்டா மறக்காது. ஸோ லாவோஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் பார்டர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. ஒன்று, மயன்மாரும் வியட்நாமும் பார்டர் பண்ணாது. மயன்மார் இந்த பக்கம் இருக்குது, வியட்நாம் இருக்குது, நடுவில் லாவோஸ் இருக்கிறதுனால பார்டர் பண்ணாது. தாய்லாண்டும் வியட்நாமும் பார்டர் பண்ணாது. கம்போடியா, வியட்நாம் பார்டர் பண்ணுது. ஏன் பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அனலிட்டிக்கலாக படிக்கணும் மேப்பை எப்போவுமே. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிவிஷன் போயிடலாம். ஸோ மறுபடியும் கண்ட்ரிஸை சொல்லுங்கள். இது ஃபுல்லாக என்ன சொன்னோம்? இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ சுமத்ரா, ஜாவா, பாலி, போர்னியோ, அதாவது சுலவேசி ஆர் செலபஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ கினி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு நாடு இருக்குது, டிமோர் லெஸ்டே. டிமோர் லெஸ்டே. இந்த இடத்துல ஒரு குட்டி நாடு இருக்குது, புருனை. ஓகேவா? ஸோ இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? ரெண்டுத்தையும் மலேசியா. மலேசியாவுக்கு கீழே ஒரு குட்டி நாடு இருக்குது, அதுக்கு பேர் சிங்கப்பூர். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இது முடிச்சுட்டு இந்த நாட்டுக்கு பேர் என்ன? ஃபிலிப்பைன்ஸ். இந்த நாட்டுக்கு பேர் என்ன? ஃபிலிப்பைன்ஸ். இங்கே வாங்க, நம்ம லாவோஸை வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன? தாய்லாந்து. இந்த நாட்டுக்கு பேர் என்ன? மயன்மார். இங்கே வந்து கீழே இருக்கிறது கம்போடியா, இந்த பக்கம் வியட்நாம். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து இருக்கிறது சைனா. கிளியரா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேப்பில் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே வந்து நாடுகளை பற்றி சொன்னேன். நம்ம கேபிட்டல்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சிலையோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் வந்து இந்த கேபிட்டல்ஸை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம கேபிட்டல்ஸ் சொல்லலாம். இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் ஜகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜகர்த்தா வந்து இந்த ஜாவா ஐலாண்டில் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா குளோபல் வார்மிங்கில் வந்து, அதாவது அந்த உலகம் வந்து வெப்பமயம் ஆகுதல்னால இந்த ஜாவா வந்து மூழ்கி போச்சு, அதாவது ஜகர்த்தா வந்து மூழ்கி போச்சு அப்படின்னா நம்ம இந்தோனேஷியாவுக்கு கேபிட்டலே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நுவாந்தரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு ஜகர்த்தா தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்தோனேஷியா சொன்னேன். அடுத்து என்னது?
மலேசியாவுக்கு கோலாலம்பூர். ஓகேங்களா? கோலாலம்பூர். சிங்கப்பூர் தான் கேபிட்டல். ஓகேங்களா? குட்டி தீவு இல்லையா? அதனால் சிங்கப்பூர் தான் கேபிட்டல். இந்த இடத்துல பாருங்கள் பார்னியோவா புருனை. புருனைக்கு வந்து பந்தார் சேரி பெகாவன். ஃபிலிப்பைன்ஸ்க்கு வந்து மணிலா. அடுத்து வாங்க இந்த இடத்துல இந்த 5 கண்ட்ரிஸ் இல்லையா? ஸோ தாய்லாண்டுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும், பேங்காக்கும் தெரியும். வெரி ஃபேமஸ் பிளேஸ். ஓகேங்களா? கோட்டு படம் பார்த்துருந்தீங்கன்னா பேங்காக் போயிருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் தாய்லாண்டு, லாவோஸோட கேபிட்டலை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கம்போடியா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபோன்பே ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்போடியாவுக்கு ஃபோன்பே, ஆனால் சேம் ஸ்பெல்லிங் கிடையாது. ஃப்னாம் பென் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? PHNOMPENH. ஃப்னாம் பென். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபோன்பேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு அடுத்து நமக்கு வியட்நாமுக்கு ஹனாய். மயன்மாருக்கு வந்து நாப்பீடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மயன்மாரில் வந்து NAY. ஓகேங்களா? இந்த இடத்துல NAY வருதா? அதையே வந்து கேபிட்டலோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் நாப்பீடா. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிமோர் லெஸ்டியில் டில்லி. ஓகேங்களா? கைதி படம் ஹீரோவோட பேர் டில்லி. ஓகேவா? ஸோ தில்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு ரிவிஷன் போயிடலாம். இப்போ சொல்லுங்கள், கேபிட்டல்ஸ் வந்து மயன்மாருக்கு நாப்பீடா. ஓகேவா? ஏன் YAN வருது இல்லையா? ஸோ அதை திருப்பி போட்ட நாப்பீடா. தாய்லாண்டுக்கு பேங்காக்கு. கம்போடியாவுக்கு என்ன சொன்னேன்? ஃபோன்பே, ஃப்னாம் பென். ரைட்டா? வியட்நாமுக்கு ஹனாய். ஓகேவா? ஸோ லாவோஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், அதோட கேபிட்டல் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ மணிப்பூருக்கு கோலாலம்பூர், சிங்கப்பூர், இந்தோனேஷியாவுக்கு இது ஜகர்த்தா. ஓகேங்களா? ஸோ ஜகர்த்தா வந்து நுவாந்த்ராவா. ஃப்யூச்சரில் நம்ம மாறும். ஃபிலிப்பைன்ஸ்க்கு என்னது? வெண்ணிலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட கேபிட்டல் வந்து மணிலா. ஓகேங்களா? ஸோ டிமோர் லெஸ்டிக்கு டில்லி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கேபிட்டல்ஸும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்படியே வந்து கொஞ்சம் மேலே போய் நம்ம ஈஸ்ட் ஏஷியாவை பற்றி படிக்கலாம் அடுத்த பார்ட்டில். ஓகேங்களா? ஸோ அடுத்த பார்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை இது வந்து AK எஜுகேஷன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.